முன்னாடி வாங்க. மோசஸ், ஜெஸ்ஸி முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் இவர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க போகிறோம். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிடுங்க. பேராயிரமாவும் செல்லாமாவும் வாங்க. அருமையான ஜெஸ்ஸி மேலே கை வைங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் சுவிசேஷகர் அருமையான ஸ்தோத்திரம் டேவிட் ஐயா வருவாங்க. மேலே கை வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பக்கம் வந்துடுங்க, அந்த பக்கம் வந்துடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜெபம். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த அதிகாலைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கும். கடந்த 3 மாதங்களுக்கு ஆண்டவர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த மாதத்திலே தகப்பனை 4வது மாதத்திலே இந்த அதிகாலை முதற்கொண்டு ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பரலோக ஊழியங்கள் ஆராதனை ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட விசேஷமாய் தகப்பனை அன்பு சகோதரன் ஆண்டவரே மோசஸ் கண்ணதாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல சகோதரி ஜெசிந்தா சாவித்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வாலிப பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தகப்பனே ஜலத்தினாலும் அன்பர் அப்பா பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய சிருஷ்டியாய் புதிய மனிதனாய் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஞானஸ்தான ஆராதனையிலே ஆண்டவரே உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்கள் வருகிற நாட்களிலே தகப்பனே ஆண்டவரே திருமண காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்டு தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தகப்பனே அந்த காரியங்களை ஆண்டவரே அவர்கள் கோணலானவை செவ்வாயாய் மாற்றுகிற தேவன். இந்த 2 குடும்பத்தார் பெரியவர்கள் முதற்கொண்டு ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே இந்த திருமண காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க ஆண்டவரே நீர் அற்புதமாய் உங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல இவர்கள் பலுகி பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய் எங்களை ஆண்டவரே பாண்டியன் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையில தகப்பனே 2 பிள்ளைகளை மனம் திரும்பி ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தான பேரை கிருபை செய்தீர் ஆண்டவரே. எவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில இன்னமும் ஆண்டவரை பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல எங்களை ஆண்டவரை பேரர் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொறுப்பெடுத்து நடத்துகிற ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிள்ளைகள் ஆண்டவருக்குள் பிறந்ததை நினைத்த மாமா பெண்ணுடைய மாமா அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவங்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த வேதாகமம் உங்கள் வாழ்க்கையை கட்டும் ஆசீர்வதிக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு பெரிய காரியம் செய்யும். அமர்வோம். நன்றி ஐயா. அப்படியே உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் ஆராதனை சந்தோஷத்தோடு முடிச்சு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த 4வது மாதத்தில் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அவருக்கு எல்லா துதிக நன்மையுமே உண்டாகட்டும். அழைத்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுகிறவர். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வசனத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆலயத்துக்கு பால் சீலிங் போடப்பட்டு ஏசி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக இந்த சபையினுடைய வேலைகளை கர்த்தர் சீக்கிரம் தொடர்ந்து செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சபைக்காகவும் இந்திய தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்திய தேசத்துக்காகவும் சபைக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதியும்.
இந்த தேசத்தில் உள்ள சாபங்கள், பாவங்கள், தீட்டுகள், அருவருப்புகள், சண்டைகள், நோய்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகையை தருவீராக. தேவன் தேசம் முழுவதும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும், செழிப்பை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே உமக்கு விரோதமாக எந்த சக்தியும், எந்த அரசியலும், எந்த பொல்லாப்பும் எழும்பாதபடி, எந்த மனுஷனும் எழும்பாதபடி தேசத்தில் நீர் ஆளுகை செய்யும்படி, தமிழ்நாட்டில் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மக்களுக்கு எந்த தீமையும் பொல்லாமல் வராதபடி எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்து ரட்சிப்பை வெளிப்படுத்தும், விடுதலை கட்டளையிடும். நாளுக்கு நாள் ஆண்டவரே தேசத்தில் அநேக கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எங்கள் சபையிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாபம் நீக்கப்படவும், தீமைகள் நீக்கப்படவும் நினைத்தருளும். ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையிலே பால் சீலிங் போடப்படணும், ஏசி போடப்படணும். கட்டடம் காரியங்களை கத்தர் பொறுப்பெடுக்கணும். ஆண்டவரே இதை தொடர்ந்து கத்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுக்கு கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள் திரளாய் எழுப்பி தருவீராக. எப்பக்கத்திலும் இருந்து ஜனங்களை கொண்டு வந்து சபையிலே ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது உம்முடைய ஆலயம், நீர் இதில் எழுந்தருளி எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நமக்கு திறவுகோல் வசனமாகிய யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க நாம் கவனிப்போம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாட்களில் இது லெந்து காலம் அல்லது இயேசுவின் சிலுவை தியான காலம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 40 நாட்களும் இயேசுவை பற்றி, அவருடைய சிலுவையை பற்றி, அவருடைய பாடு மரணங்களை பற்றி, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட கஷ்டங்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் அனைத்து சபைகளிலும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் நமக்கு திறவுகோல் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே செய்திருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். ஆமென். காலையிலே பார்த்த வசனத்தை தான் நாம் திரும்பவும் பார்க்கிறோம். ஆனால் வேறு ஒரு கோணத்தில் நாம் அதை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இனி பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார், செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதரால் முடியாத காரியங்கள், மனுஷீக கிரியைகளால் நடப்பிக்க முடியாத காரியங்கள், அரசாங்கத்தால் நமக்கு செய்ய முடியாத காரியங்கள், ஸ்தோத்திரம், பணத்தால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல, இந்த மாசத்துல நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் செய்த காரியங்களில் ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டதை நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் கலாத்திய சபைக்கு பரிசுத்தவான் கடிதம் எழுதும் போது சொல்லுகிறார், சிலுவையை பற்றி தான் நான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை பற்றி தான் நான் பேசுவேன், சிலுவையை பற்றி தான் நான் சிந்திப்பேன், அதை குறித்து தான் நான் புகழ்ந்து பேசுவேன், மேன்மை பாராட்டுவேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். 15வது வசனத்தில் எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் உபதேசம், விருத்த சேதனம் இல்லாத உபதேசம், இதை பற்றி ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியாக மாற்றப்படுவதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் அல்லவா, அதுதான் பெரிய காரியம். தேவன் நம்மை இந்த பூமியில நாம் மனிதராக பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் பழைய மனுஷனுடைய பாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம்.
தீய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளை பாருங்க, 4 வயசு 3 வயசு 2 வயசு கூட பிள்ளைகள் பாருங்க தப்பு பண்ணிட்டுன்னு வைங்களேன். பொதுவாக சில பிள்ளைகளை நான் கவனித்திருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் 2 வயசு 3 வயசுல விளையாண்டுக்கிட்டு இருக்கும், தெருவில் விளையாடும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாட விட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. சில நேரங்கள் பெற்றோர்கள் பேசி கொண்டிருப்பார்கள், 2 சகோதரிகள் பேசி கொண்டிருப்பார்கள், இல்லைன்னா உட்காந்துட்டு வேறு ஏதாவது மொபைலில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் திடீர்னு அங்கே அந்த தெருவில் அந்த தென்னை ஓரமோ இல்லாட்டினா அந்த விளையாடுற இடத்துல மண் எடுத்து டப்புன்னு வாயில் வச்சு சாப்பிடும். மண் எடுத்து சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள் தெரியாமல் எனக்கு அதை எடுத்து டப்புன்னு எடுத்து வாயில் வச்சு சாப்பிடும். ஆனால் நம்ம பக்கத்தில் போனால் உடனே அந்த பிள்ளை சுதாரித்து மண் சாப்பிடாத மாதிரி காமிச்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் மண் எடுத்து சாப்பிட்டா தப்புன்னுட்டு? தெரியாது. ஆனால் அதுக்குள்ள கூட அந்த கள்ளத்தனம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல காண முடியுது. நல்லா படிக்கிற சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகவும் வரும். ஆனால் அங்கே சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், ஆனால் வீட்டில் வந்து சொல்லாது. அது பிரச்சனையாகி அது பெருசாக வந்த பிறகு தான் பெற்றோருக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் வந்து மறைச்சி வைக்கணுங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என்ன இருக்குன்னா, அந்த பாவமாகிய சுவாபம் உள்ளே இருக்குது. அது ஒரு 12 வயசுக்கு மேலே தான் நல்லது தீமை நல்லது தீமையானது இதை அவங்க கண்டுபிடிக்க முடியுது. அது வரைக்கும் அவங்க என்ன பார்க்குறாங்களோ என்ன நடக்குதோ அதில் உடன்பட்டு போகிறாங்க. அது தப்பாக கூட இருக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான், பாவமான மனிதன். அவன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி என்ன நோக்கத்துக்கு மனிதன் உண்டாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தில் அவன் நடத்தப்படாமல் கொள்ளாத தீமையான பாதையிலே மனிதன் நடத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு? அப்படியே வாழ்ந்துவிட முடியாது, நாம புதிதாய் மாற்றப்படணும். அதுக்கு சிலுவை தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். நமக்குள்ள புதிதாய் மாற்றப்படுவது தான் பெரிய காரியம். அது சிலுவையினால தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. குரல்லே சொல்லுங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிப்போம். ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறது சிலுவையினாலதான். புது சிருஷ்டியாய் மாற்றுவது சிலுவையை கொண்டுதான் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார் என்று சொல்லப்படுவதை கவனிக்கிறோம். எபிரேயர் 6:6 சொல்லுகிறது, சிலுவையில் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுப்பிக்கப்படல. பாவத்தோடு கலந்திருக்கிறது நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தைக்குள்ள பாவம் கலந்திருக்கிறது. அது எது வேணாலும் சரி, நல்லதும் செயல்படும், பாவமும் செயல்படும், தீமையும் செயல்படும். ரெண்டும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. அது சினிமாவில் ஒருவர் சொன்னாராம், என்னது மனுஷன் பாதி, அடுத்து என்னது மனுஷங்கிறது நல்லதுக்கும் மிருகங்கிறது எது பாவத்துக்கும் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட, பாவத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு கூட அது தெரிகிறது. ஆனால் வேதம் நமக்கு ஆழமாய் போதிக்கிற விஷயம், நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு சிலுவையில் அறைந்து புதுப்பிக்கப்பட்டார், நம்மை புதுப்பித்தார். இந்த சிலுவையினால தான் நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். ஆகையால் நாமும் நம்முடைய காரியங்களை, பாவங்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தேவன் நமக்கு இங்கே வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை இப்படி புதுப்பிக்கிற விஷயத்துல புது சிருஷ்டியாய் மாற்றுகிறபடியினால், அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளான மனுஷன்ல செய்கிறபடியினால் ஆண்டவரை நாம் தோத்தரிக்க வேண்டும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.
அந்த புதுப்பித்த மனிதன் விடுவிக்கப்படுகிறான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவ மூட பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், நீக்கப்படுகிறான். அதுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறபடியா ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. அதுக்கு முன்னாடி ரட்சிப்பு கிடையாது. புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவதற்கு முன்பு அப்படிப்பட்ட ரட்சிப்பு இல்லை. எல்லாம் கலந்து இருக்கிறது. எப்போ வேணாலும் கூடிக்கொண்டு பிசாசு நம்மை தாக்கிவிடக்கூடும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிசாசு நம்மை தாக்கி விடாமல் இருக்கணும்னா, தீய காரியங்கள் நம்மை தாக்கி விடாமல் இருக்கணும், நம்ம சேதப்படுத்தாம இருக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம தேவனுக்குள்ள, தேவனுடைய அந்த சத்தியத்துக்குள்ள நிற்கணும். இங்க பாருங்க, சிலுவை தான் நம்மை புதுப்பிக்கிறது. அந்த எபிரேயர் 6:6 வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது. அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, புதுப்பிக்கிறது. புதுசா மாத்துறது எதுதான்? சிலுவை தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. புதுசா நம்ம மாற்றப்படுவது சிலுவையில தான். சிலுவை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆயுதமாக கொடுத்து நம்மை புதுப்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை எதில் அடிச்சிருக்கிறாங்க? சிலுவையிலே அடைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலுவையிலே அடைத்திருக்கிறார்கள். மார்க் 15:15 வாசிக்கும் போது அங்க கவனிங்க. மார்க் அது வேண்டாம் மார்க் 15 அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:6 அது வாசிட்டோம்ல, அது வாசிட்டோம். ஆமா, 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4 என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 13:4 இதுதான் நம்ம இந்த ஆராதனையில நம்ம தொடங்குகிற ஒரு காரியம். ஏனெனில் அவர் பலவீனத்தினால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், வல்லமையினால். பாருங்க, அறையப்பட்டார், இறந்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனா பிழைத்திருக்கிறார். 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பிட்டார். எப்படி உயிரோடு எழுப்பினார்? எப்படி அவர் பிழைத்திருக்கிறார்னா, தேவனுடைய வல்லமையினால், சக்தியினால், ஆண்டவருடைய அற்புதத்தினால் அவர் பிழைத்திருக்கிறார். அதுபோல தொடர்ந்து வாசிங்க. அப்படி நாங்களும் அவரோடு கூட நாமும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படி சிலுவையில் அடிபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரோ, அவர் இன்றைக்கு பிழைத்திருக்கிறாரோ, அதுபோல நாமும் அடிக்கப்பட்டு நம்முடைய பழைய பாவ சோபங்களை எல்லாம் சிலுவையில் அடிச்சுட்டு நாம் இப்பொழுது ஞானஸ்நானத்தினாலே நாம் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாய் நாம் பிழைத்திருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வல்லமையினால. அல்லேலூயா. ஆண்டவருடைய சக்தியினால, ஆண்டவருடைய அற்புதத்தினால, பரிசுத்த ஆவியானவர்னால. அல்லேலூயா. அப்போ சிலுவை என்பது மிக கொடிய காரியம். இந்த சிலுவையை குறித்து, சிலுவைன்னு சொன்னாலே அதுல பல கஷ்டங்கள் இருக்கிறது. அது ஒரு சாபம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் வழியாக தேவன் நமக்கு ஒரு புது சிருஷ்டியை, புது வாழ்க்கையை, புதிதான காரியத்தை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எவ்வளவு கொடுமையானவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நித்திய டிவியில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலையா, ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா ஜெபம் பண்ணுறோம். உங்கள் பையன் எப்படி இருக்கிறாரு? ஐயா அவங்க வேலைக்கு போக மாட்டேங்காங்கய்யா. அப்படியா, வேலைக்கு போக மாட்டேங்காரா? ஏன் நல்லா சுகமாக இருக்காரா? நல்ல சுகமாக இருக்காரு, ஆனால் வேலைக்கு போக மாட்டேங்காயா. எதுக்கு வேலைக்கு போக மாட்டேங்கான்? பசங்களோட சேர்ந்து குடிக்கிறாயா. அடுத்து பசங்களோட சேர்ந்து குடிக்கிறாயா. குடிக்கிறதுனால அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்காங்க, வருமானம் இல்லை.
கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணும் கொடுக்க மாட்டேங்காங்க. அப்போ அவனுக்கு வயசு என்ன ஆச்சு? 32 வயசு ஆச்சு. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையே சூன்யமாக போயிடுது. வேலை கிடைக்கல, அடுத்து என்ன இல்லை, பொண்ணு கிடைக்கல, வருமானம் இல்லை. அவன் பாருங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறான். அம்மாவுக்கு தலைவலி, பெற்றோருக்கு ரொம்ப மன கஷ்டம். ஜெபம் பண்ணுங்கய்யா, அவன் மாறணுயா, ரட்சிக்கப்படணுயா, அவன் புது சிருஷ்டியாக வரணுயா, அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணுயா, ஜெபம் பண்ணுங்கய்யா. பாருங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஒன்று குடிப்பழக்கத்திலேருந்து, கெட்ட நண்பர்கள் சேர்க்கையிலிருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு விபச்சாரம் வேசித்தனத்திலிருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு குடிப்பழக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு போதை வஸ்துகளிலிருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு சூதாட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் சும்மா சிம்பிளாக சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டு விளையாடுவாங்க. பிறகு அது அப்படியே 100 200 ஆகி, பிறகு 1000 10,000 ஆகி, பிறகு லட்சக்கணக்கில் அந்த சூதாட்டம் செய்வாங்க. விளையாடும் போதே சூதாடுவாங்க. அந்த நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னு சொன்னால் அது எதுக்கு அப்படின்னா, அது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. வாழ்க்கை கவலைக்குரியதாய் மாறிவிடுகிறது. அப்போ இப்படியே இருக்கிறதுனால அந்த பழைய மனுஷன், பழைய சுவாபம், பழைய தீமையான காரியங்கள் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. அதை அழிக்காதபடிக்கு நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவது சிலுவையினாலே தான். அல்லேலூயா. சிலுவையின் வழியாகத்தான் நாம் மாற்றப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அந்த சிலுவையிலிருந்து நமக்கு ஒரு ஆண்டவர் விடுதலையை வைத்திருக்கிறார்? ஏன் அப்படின்னு சொன்னால், அது அவ்வளவு கொடுமையானது. நல்ல கவனிங்க, சிலுவை குறித்து நீங்கள் பாருங்கள். 5 காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு முடிச்சிட போகிறோம். 5 காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யோவான் 19:17 அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புது சிருஷ்டியே காரியம். உங்களை புதிதாய் மாற்றுவதுதான் ஆண்டவருடைய பெரிய காரியம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்தார். யார் சுமந்தாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாருங்க. உங்களுக்காக, எனக்காக ஒரு பார சிலுவையை அவரை சுமக்க வச்சாங்க. அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள் சகலத்தையும் சிலுவையின் வழியாக நம்மை சுமந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று அங்கே பார்க்கிறோம். சுமக்கிற ஒரு காரியம், சுமை சுமக்கிற வேலை செய்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 40 வேலை செஞ்சுருக்கிறேன். எத்தனை வேலை? 40 வேலை. ரோடு போடுற வேலை, மரம் வெட்டுற வேலை, அடுத்து நாற்று நடுகிற வேலை, உழவு உழுகிற வேலை, கதிர் இருக்கிற வேலை, இதெல்லாம் செய்திருக்கிறேன். 13 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 40 வேலைகள் செய்திருக்கிறேன். மிட்டாய் தயாரிக்கிற வேலை, 50 வகையான மிட்டாய் தயாரிப்பேன். ஸ்வீட் 50 வகையான ஸ்வீட் தயாரிப்பேன். மிட்டாய் தயாரிக்கிற வேலை, தையல் தைக்கிற வேலை, கிட்டத்தட்ட ஒரு 40 வேலைகள் செய்திருக்கிறேன். இதில் ஒரு வேலை சுமை சுமக்கிற வேலை. ஒரு வருஷம் சுமக்கிற வேலை செஞ்சேன். என்ன சுமக்கிற வேலை செஞ்சேன்னு சொன்னால், இந்த உரம் தயாரிப்பாங்கள்ல, யூரியா, டிஏபி உரம் தயாரிப்பாங்கள்ல, அந்த உரம் சுமக்கிற வேலை செஞ்சேன். 50 கிலோ இருக்கும், அது சுமக்கணும். அதை கன்வயர்லேருந்து எடுத்துக்கொண்டு லாரியில் கொண்டு வந்து போடணும். ஒரு ஸ்தோத்திரம் 15 மீட்டர் ஓடணும். இங்கேருந்து பிடிச்சிட்டு தலையில் வச்சுக்கிட்டு கடன்னு ஓடணும். லாரியில் கொண்டு அடுக்கி வைக்கணும். ஒரு லாரியை 2 பேர் 10 நிமிஷத்தில் சுமத்து ஃபுல் பண்ணணும். இந்த வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யணும். இப்படி ஒரு வாரம் பகலில், ஒரு வாரம் நைட்டு, ஒரு வருஷம் செய்தேன். அல்லேலூயா. ரொம்ப கொடுமையான வேலைங்க. தலையில் வச்சோடனே தலை சுடும். அந்த பாரம் கழுத்தில் ஏறின உடனே கழுத்து வலிக்கும். ஓடும்ல, ஓடும்போது சரீரமும் அந்த பாரமும் கழுத்தை ரொம்ப அழுத்தும். கொடுமையாக இருக்கும். கால் தடிக்கிட்டால் கீழே வந்துடும், முகமெல்லாம் உடஞ்சிடும். அவ்வளோ கொடுமையான சுமக்கிற வேலை அதை செய்தேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்றுன்னா கடைசியில் இயேசுநாதர் ஈபியில் வேலை கொடுத்தாரு. அதையும் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. 41வது வேலை கர்த்தருடைய பணி. ஆமென். அல்லேலூயா. 37 ஆண்டுகள் இந்த பணியை செய்கிறேன். அந்த எல்லா வேலைகளும் கொஞ்சம் வருஷம் செய்தேன். ஒரு வருஷம், 6 மாதம், 40 வேலைகளையும் 6 மாதம், ஒரு வருஷம் இப்படி செய்தேன்.
இந்த வேலை தான் 37 வருஷம் தொடர்ந்து செய்கிறேன். ஆமென். பாருங்க, அவ்வளோ கொடுமையான ஒரு சுமை சுமக்கிற வேலை நமக்கு ரொம்ப கொடுமை. எங்கள் மாமா, எங்கள் அக்கா வீட்டுக்காரர், அவருக்கு எத்தனை பிள்ளைகள்னா 12 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். மழை இல்லாததுனால அவர் சொன்னார், வேலை இல்லை ஜெபராஜ், எனக்கு வேலை வேணும், நீ செய்கிற வேலையை நீ கூட்டிகிட்டு போ. நான் சொன்னேன், மாமா நான் செய்கிற வேலை நீங்கள் செய்ய முடியாது. என்ன நீ அப்படி சொல்லிவிட்ட? நான் உன்னையோட பெரிய ஆள், கொத்த வேலை தெரியும், மேஸ்திரி வேலை தெரியும், எல்லா வேலையும் தெரியும், அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன். இல்லை முடியாதையா, நீங்கள் அந்த வேலை செய்ய முடியாது, நான் சுமக்கிற வேலை செய்கிறேன்னு தெரியல அவருக்கு. பிறகு சரி வாரன்னு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு போனோம். ஒரு 10 நாள் கழித்து தான் அவர் அந்த வேலைக்கு கூப்பிட்டு போனேன். அது வரைக்கும் கொத்த வேலை செய்துக்கிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வேலையில் 3 நாள் தான், அவருக்கு முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அப்பா முடியாதுப்பான்னு 3 நாள் வேலை செஞ்சார். 3 நாள் இப்போ வீட்டில் படுத்துக்கிட்டார். அவருக்கு முடியவே முடியல. கேட்டார், நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். கர்த்தர் தான் உதவி செய்கிறாரு. இல்லையா? அவ்வளோ கடுமையான வேலை, கொடுமையான வேலை. சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக செய்யலைன்னா வெளியே அனுப்பிடுவாங்க, அடுத்த வாரம் வேலை இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி சுமை சுமக்கிற வேலை ரொம்ப கொடுமை. ஆனால் தேவன் நமக்காக அந்த சிலுவையை, சுமக்க முடியாத பாறை சிலுவையை இயேசு நமக்காக சுமந்தாருங்க. உங்களுக்காக சுமந்தாரு. அல்லேலூயா. இந்த சுமக்கிற விஷயம் நமக்கு இப்பவுமே இருக்குது. அவர் நமக்காக சிலுவை சுமந்தார், நாம் அவருக்காக என்ன செய்யணும்? வேதத்தை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை சுமந்த இயேசுவுக்கு, என் பாவங்களை சுமந்த இயேசுவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அவருடைய வேதத்தை சுமக்கணும். நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேதத்தை தூக்கிறோம், சுமக்கிறோம், அதை படிக்கிறோம். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை நாளுக்கு நாள் சத்தியத்தினால, உபதேசத்தினால நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் சுமக்கிறது என்பது ரொம்ப கடுமையானது. நம்ம சுமக்கணும். இயேசு நமக்காக உங்கள் பாரத்தை, நம்ம பாரத்தை யார் மேலே வைக்கணுமா? உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. இப்போ நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேலே வைக்கணும். நம்ம பாவத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு அவர் சுமந்துட்டார் சிலுவை மூலமாக. பிறகு சொல்கிறாரு, நான் உங்களை சுமக்கிறேன், உங்கள் பாரத்தெல்லாம் என் மேலே என்ன செய்யுங்க? வைங்க. என்னதான் இருக்கும் என் மேலே வைங்க. நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன், உங்களுக்கு விடுதலை தருகிறேன், ஆசீர்வாதம் தருகிறேன், நன்மை தருகிறேன், சுகம் தருகிறேன், உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, வந்துட்டு என்ன சொல்லுங்க? உங்கள் பாரத்தை என் மேலே வச்சிருங்க. நீங்கள் பாரம் சுமக்காதீங்க, என் மேலே என்ன செஞ்சுருங்க? வச்சுருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி உங்கள் காரியத்தை என் மேலே வைங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஆறுதல் இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம இதில் இந்த ஒன்றுமே போடப்படலை, நம்ம வெட்டாந்தரையில் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறார். இனி அடுத்து நல்ல லகுவான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து எல்லாரும் இங்கே வந்துட்டு வெளியே போக மனசு இல்லாமல் இருக்க போகிறீங்க. இங்கேயே இருந்துருவோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் இப்பொழுது கஷ்டத்தை சுமக்கிறோம். என்னென்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது, சூடாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படி. இப்போ நம்ம அதெல்லாம் சகிச்சு கொள்கிறோம், சுமக்கிறோம். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இயேசு சுமந்தார். சுமக்கிறது கொஞ்சம் கொடுமையான விஷயம். இரண்டாவதாக, சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. மார்க்கு 15:32 வாசிக்கும் போது, மார்க் 15:32 வாசிக்கும் போது, கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் இந்த நேரம் இப்போ இறங்கி வரட்டும்னு சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களும் தண்டனை அனுபவிக்கிறவர்களும் என்ன செஞ்சாங்களா? நிந்தித்தார்கள். சிலுவை என்றால் என்ன வரும்? நிந்திப்பார்கள். நிந்திக்கிற ஒரு வாழ்வு. நம்மை நிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள்.
அது சிலுவை. யாராவது உங்களை நிந்திச்சா நீங்கள் என்ன நினைக்கணும்? சிலுவை. அல்லேலூயா. யாராவது நிந்திச்சா நீங்கள் என்ன நினைக்கணும்? இது சிலுவை அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா இயேசுவை நிந்தித்தார்கள், அதுதான் சிலுவை. அந்த கஷ்டத்தை இயேசு சகித்தார், பொறுத்து கொண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் நிந்திக்கப்படுகையில் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய சிந்தையாய் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்காக நிந்திக்கப்பட்டார். கள்ளன் கூட நிந்திச்சான், குற்றவாளி கூட இயேசுவை நிந்தித்தான். ஆனால் அவர் ஒரு குற்றமும் செய்யல. அல்லேலூயா. மத்தேயு 23:27-23 சொல்லுகிறது, அவன் ஒரு பொல்லாப்பு இயேசு செய்யலையே, அவரை ஏன் சிலுவையில் அடிச்சாங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்லுகிறார். ஒரு பொல்லாப்பு அவர்கிட்ட இல்லையே. சோத்திரம். வாசிங்க. தேசாதிபதி ஒரு தீர்ப்பு செய்கிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். எந்த பொல்லாப்பு செய்தாங்க? ஒரு பொல்லாப்பு கூட அந்த இயேசு செய்யலையே, அவர் ஏன் சிலுவையில் அடிக்கணும், அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு அருமையான நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்கும்படி பிதாவாகி தேவன் அவர் மேல் ஒரு திட்டத்தை, தீர்க்க தரிசனத்தை வைத்தார். அதற்காகத்தான் பொல்லாப்பு செய்யாத அவர், குற்றம் செய்யாத அவர். வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 19:6, மார்க் 15:14, அவர் ஒரு குற்றமும் செய்யல. குற்றம் செய்யாத அவர் நமக்காக குற்றப்படுத்தப்பட்டார். பாவம் செய்யாத அவர் நமக்காக பாவமானார். சாபம் இல்லாத அவர் நமக்காக அவர் சாபமானார். சிலுவையிலே அவர் நிந்திக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக சுமந்தார், இரண்டாவதாக நிந்திக்கப்பட்டார், மூன்றாவதாக மார்க் 15:30 வாசிங்க. மார்க் 15:30 என்ன சொல்லுகிறார்? சிலுவை என்றால் என்ன? உன்னை ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வார்மியா இயேசுவே, நீ பெரிய ஆண்டவர் தானே, எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறீர், சிலுவையிலிருந்து இறங்கி நடந்து வாரும், ஒரு அற்புதத்தை செய்து இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லி ஒருவன் சொல்லுகிறான். என்ன செஞ்சாங்களாம்? தூசித்தார்கள். தூசித்தார்கள்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை கூட போட்டு பேசினாங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஏரியாவெலாம் ஏசினாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ஏசிட்டாங்க, என்ன ஏசி ஏசுகிறான் பாரு அப்படின்வாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த கன்னியாகுமரி, இங்கெல்லாம் இன்னும் ஏசிட்டான்னு சொல்லுவாங்க. திட்டினாங்க. இங்கே இன்னும் திட்டினான்னு சொல்லுவாங்களா? திட்டினாங்க. சில இடத்துல வஞ்சிட்டாங்க, வஞ்சாங்க, வஞ்சிட்டாங்க, வைத்தாங்கன்னா இன்னும் நிறைய கெட்ட வார்த்தையை வச்சுட்டாங்க அவங்க மேலே. அதெல்லாம் தூசித்தான்ங்கிற வார்த்தைக்கு சமமானது. அல்லேலூயா. திட்டுனாங்க, ஏசுனாங்க, வைத்தார்கள். இன்னொரு சில வார்த்தைகளும் இருக்குது இதில். கெட்ட வார்த்தை போட்டுட்டாங்க அப்படின்னாங்க, கெட்ட வார்த்தைகளை போட்டுட்டாங்க, எம்எல்ஏ கெட்ட வார்த்தை போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நம்மளை தூஷிக்கிற விஷயம். சிலுவை என்பது நமக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்கள் நம்மை தூஷிக்கிற விஷயமாக இருக்கிறது. இதை இயேசு சகித்தார். சகித்ததனால தான் நாம் இன்றைக்கு சுகமாய் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 15:20 வாசிங்க. நான்காவதாக மார்க் 15:20 வாசிங்க. என்ன செஞ்சாங்களா? இயேசுவை பரியாசம் பண்ணாங்களா? என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பரியாசம்னா அதுக்கு தமிழாக்கம் என்னது? கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இயேசுவை சிரிப்புக்கு காரணமாக்கி அவரை கிண்டல் செய்து சிரிச்சாங்க, பரியாசம் பண்ணி சிரிச்சாங்க, அவரை ரொம்ப கேவலப்படுத்தி சிரிச்சாங்க. சோத்திரம். கேலி பண்ணாங்க, கேவலப்படுத்தி சிரிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் ஒரு தரக்குறைவாக பேசி சிரிச்சாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இயேசு இப்படி பரியாசம் பண்ணப்பட்டார். பலர் முன்பதாக. யார் முன்பதாக? மக்கள் முன்பதாக, அரசாங்கம் முன்பதாக, பொதுமக்கள் முன்பதாக இயேசு பரியாசம் பண்ணப்பட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை என்றால் என்ன? பரியாசம். நல்ல கவனிங்க. நீங்கள் தூசிக்கப்பட்டால் சிலுவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவின் சிலுவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் நிந்திக்கப்பட்டால் இயேசுவின் சிலுவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டால் இது இயேசுவின் சிலுவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் பகைக்க வேண்டாம். நாம் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணும்? அன்பு பாராட்ட வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய நற்காரியங்களை மாத்திரம் வெளிப்படுத்த வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம மறைத்து விட வேண்டும். நலமானது மாத்திரம் நம்ம பிடிக்கணும். நலமானதை மாத்திரம் மற்றவங்களுக்கு சொல்லணும். நிறைய சம்பவம் எனக்கு நடந்திருக்கும். ஆனால் நான் ஆண்டவர் செய்த நல்ல காரியத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நல்ல காரியத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லணும். கெட்ட காரியத்தெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல காரியத்தை மட்டும்தான் சொல்லணும். வேதத்தில் படிக்கும்போது நல்லதை மாத்திரம் படிக்கணும். நல்லதை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். கெட்ட காரியம் தீமை தருகிறதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு அம்மா வேதம் வாசித்தாங்களாம். பைபிளை திறந்த உடனே நீ செய்கிறதை தீவிரமாய் செய்யணும்னு வந்துச்சான். உடனே சரி ரைட்டு தீவிரமாக செய்வோம் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டான். அடுத்த நாள் சாயங்காலம் வந்து பைபிளை திறந்து படித்தாங்கன்னா அவன் பேர் என்ன பேர்? யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். என்னோட வந்து நாண்டு கொண்டு செத்தான். அது இது தீவிரமாக செய்யணுமா? அப்போ இது நமக்கு தீமையாகப்படுது இல்லை. யுவதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு சேர்த்தான், அது தீவிரமாக செய்ய அப்படின்னு சொன்னால் அப்போ வேதம் தப்பாயிருது இல்லை. அப்படி படிக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு நல்லதை மாத்திரம் நிறைய பேர் இது தப்பு பைபிளில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தப்பாக கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு. அப்படியே இங்கே உள்ள சென்னை பாசையில் அவனை நல்ல காட்டுன்னு காட்டிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை அடிச்சு போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த பைபிளில் இருந்து அவர் மொழிபெயர்க்கிறாரு. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கண்ணத்தில் நம்மளை அடிச்சுட்டாச்சுன்னா நம்ம போய் அவன் கண்ணத்தில் என்ன செஞ்சிடணும்? காட்டுன்னு அடித்து தீர்த்து அவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம மொழிபெயர்க்கக்கூடாது. அல்லேலூயா. தப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. நலமான காரியத்துக்கு மாத்திரம் நம்மை அதை பிடித்து கொள்ளணும். தவறான காரியத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ரெண்டு விஷயம். ஒன்றில் கடன் வாங்குன்னு சொல்லியிருக்கு, இன்னொன்றில் கடன் வாங்காதன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். ரெண்டு ஒரு நாணயத்தை விதைச்சவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நாணயத்தை பயன்படுத்தாமல் நீ என்ன செஞ்சுருக்க? மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுருக்க. அதை வட்டிக்கு விட்டாலாவது கடன் விட்டாலாவது என்ன செய்யும்? வருமானம் வரும்னு சொல்கிறேன். உடனே இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே வட்டி கூட சொல்லியிருக்காரு, கடன் வாங்க சொல்லியிருக்காருன்னு அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அது அப்படி தப்பான விஷயத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. அதில் ரைட்டு ஒன்று இருக்குது. என்ன ரைட்டு? ஸ்தோத்திரம். கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம யாருக்கும் என்ன செய்யக்கூடாதான்? அடிமையாகக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து யாருக்கும் கடன் வாங்கி அவனுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வட்டிக்கு விட்டு இப்போ கடன் வாங்க அப்படின்னு சொல்கிற அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நல்லது ஏதோ அதை நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, முட்டாள் வந்து ஏதாவது கேட்டால் அவனுக்கு நீ பதில் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல அவன் கேட்டால் அவனுக்கு பதில் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டில் நம்ம எது வேணுங்கிறத நல்லது எதுன்னு பார்த்து நம்ம செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் பாருங்க, இயேசுவை பரியாசம் பண்ணி இயேசுவை சிலுவையிலே அறைய அங்கே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 15:15 வாசிக்கும் போது, மார்க் 15:15 வாசிங்க. ஜனங்களை பிரியப்படுத்த பிலாத்து சொன்னான், மனதுள்ளவனாயிருந்து விடுதலையாக்கி இயேசுவை அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை அடிக்க ஒப்பு கொடுத்த வாரினால் அடிங்க, அடுத்து என்ன செய்யுங்க? சிலுவையில் அடிங்க. ஒருவர் சொன்னார், ஐயா வாரினால அடிச்சிருக்காங்க ஐயா. வாருன்னா அந்த
தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சாட்டைக்கு பேர் வார்னு பைபிள் போடுற. வாரில் இருந்தது அந்த காலத்தில். அல்லேலூயா. இப்போ அதை சாட்டையாக மாற்றிட்டாங்க. வார், அந்த வாரில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கடைசி பகுதியிலையும் ஒவ்வொரு ஊக்கு இருக்குமா. ஒரு ட்ரிப்பு அடித்தா 39 அந்த முள் வந்து அவன் மேலே கிழிக்குமா, இயேசுநாதர் மேலே கிழிக்குமா. அந்த வாரில் அப்படி ஒரு கொடுமையான தண்டனை இருந்திருக்கு. அந்த வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தாங்க. சிலர் வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தாங்க. விளக்குமாறு சொல்கிறாங்க, விளக்குமாறுனால ஆண்டவர் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இல்லையா, மொழிபெயர்ப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்ம ரைட்டானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே இல்லையா. இதில் என்ன அடுத்தனா, அவரை அடித்தார்கள். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க? சுமந்தார். ரெண்டாவது நிந்திக்கப்பட்டார். மூன்றாவது தூஷிக்கப்பட்டார். நான்காவது பரியாசம் பண்ணப்பட்டார். ஐந்தாவது அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஐந்தாவது என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். ஒருவேளை யாராவது நம்மளை அடிச்சுட்டா நம்ம திருப்பி அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், யாராவது நம்மளை அடிச்சுட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது? திருப்பி அடிக்கக்கூடாது. அதுதான் இயேசுவினுடைய காரியம். யாராவது உங்களை தூஷித்தாலோ நிந்தித்தாலோ சபித்தாலோ நீங்கள் அவங்கள சபிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 2 வேலை செய்யணும். ஒன்று ஆசீர்வதிக்கணும், இன்னொன்று ஜெபம் பண்ணணும். அப்போ இதில் இயேசு அடிச்சிருக்கிறாங்க. இயேசு திருப்பி அடித்தாரா? அடிக்கவே இல்லை. அல்லேலூயா. பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். சிலுவைன்னு சொன்னால் அடிக்கப்படுகிற நிலை, சிலுவைன்னு சொன்னால் நிந்திக்கப்படுகிற நிலை. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். சுமக்கிற நேரம் வரும், அடிக்கப்படுகிற நேரம் வரும். வேற யாரும் நம்மளை அடிக்க முடியாது. ஆனால் நம்ம தங்கச்சி, அண்ணன், தம்பியெல்லாம் நம்மளை அடிப்பாங்க, நம்ம திருப்பி அடிக்க முடியாது. வேற யாரும் நம்மளை அடிக்க முடியாது. மனைவி கூட அடிப்பாங்க, திருப்பி அடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பியெல்லாம் அடிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அடிக்கப்படுகிற நிலைகள் வரும்போது நாம் சிலுவையை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பந்தான் நம்ம அவருக்கு பாத்திரமாக, பிள்ளையாக இருக்க முடியும். மத்தேயு 10:38 என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் வாசிங்க. நீங்க சிலுவை எடுத்துக்கிடணும், இயேசுவை பின்பற்றணும். சிலுவை எடுத்துக்கிடணும்னா பெரிய மரத்தில் சிலுவையை செஞ்சு இந்த தோல் மேலே தூக்கிட்டு போகிறது அல்ல. இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் அதை சொந்தமாக எடுத்துக்கிட்டு அதை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருந்து அன்பை மாத்திரம் பிரதிபலிக்க வேண்டும், ஆண்டவருடைய நற்காரியங்களை மாத்திரம் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தி மாம்சத்தின் கிரியைகளை நாம் உள்ளடக்கி விட வேண்டும். சிலுவையில் அடிக்கப்படும் போது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அடிக்கப்படுகிறது. இதற்கு இந்த சிலுவையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை நம்ம என்ன செய்யணுமா? பின்பற்ற கடவன். லூக்கா 14:27 சொல்லுகிறது, அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா, இந்த நிந்தையை நீங்க சகிக்கல, பாடுகளை சகிக்கல, இல்ல ஸ்தோத்திரம் அந்த பரியாசத்தை சகிக்கல, தூசிக்கிறத சகிக்கலன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க, சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்லாதவர்கள் அவருடைய பிள்ளையாய், அவருடைய சீசனாய், அவருடையவர்களாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அவருடையவர்களாய் இருக்கணும்னு சொன்னா நம்ம இந்த காரியங்களை எல்லாம் நம்ம சகிக்க வேண்டும். கடைசியாக மத்தேயு 23:34 நாம் முடிக்க போகிறோம். மத்தேயு 23:34 வாசிங்க. மத்தேயு 23 ஆகையால் ஞானிகளையும் அனுப்புகிறேன், சிலரை கொன்று போடுவார்கள், சிலுவையில் அறைவீர்கள், ஆலயங்களிலே வாரினால் அடித்து என்னப்படுத்தப்படுவார்கள், துன்பப்படுத்தப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுத்தப்படுவார்கள். நமக்கு வருகிற துன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்தா நீங்கள் நிறைய துன்பங்களை
வேதனைகளை சொல்லுவீங்க. அந்த துன்பங்களை நாம் சகிக்க வேண்டும். அந்த துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். துன்பம் வந்துச்சுன்னா அது நமக்கு சிலுவை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தூசிக்கப்படுகிற நிலை வந்தால் அது சிலுவை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். தாங்க முடியாத பாடம் நம்மை தாக்கும் பொழுது இது பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் சிலுவை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இத்தனை விஷயங்களை தேவன் சொல்றதுக்கு காரணம், நாமும் சிலுவையை எடுக்கணும். இயேசுவை போல, இயேசு சிலுவை சுமந்தது போல நாமும் சிலுவை சுமக்கணும். இயேசு மரத்தினாலான சிலுவையை சுமந்தார், பாவத்துக்கு அடையாளமான சிலுவையை சுமந்தார். ஆனால் நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட உலகத்தில் காணப்படுகிற துன்பமாகிய சிலுவை, தூசணமாகிய சிலுவை, பரியாசமாகிய சிலுவை, ஸ்தோத்திரம், அடியாகிய சிலுவை, பாரமாகிய சிலுவை, இவைகளை நாம், நிந்தனையாகிய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அது எப்படி செய்தார்னா, சிலுவையின் வழியாக நம்மை புதுப்பிக்கிறதே பெரிய காரியம். புது சிருஷ்டியாய் மாறுறது, புதுசாக மாறுறது தான் பெரிய காரியம். அது கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார், உங்களை சார்ந்தவர்களுக்கும் செய்வார். இந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இது எப்படி செய்தார்னு சொன்ன, சிலுவையின் மேன்மையினால உங்களுக்கு செய்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. எந்த துன்பத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எந்த நிந்தனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எந்த பரியாசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பரியாசம் பண்ணுவான், ஆனால் அவனுக்கு நரகம் உறுதி. தாங்கிக் கொள்ளுகிற நமக்கு பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா! ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம். சிலுவை எப்படி சாபமான சிலுவை, அது எப்படி புனித சின்னமாய் மாற்றப்பட்டதோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களும் சாபங்களும் நிந்தனைகளும் எல்லாம் பரலோக சந்தோஷத்தினால, சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில அதற்கு பதிலாக தேவ சமாதானம், தேவனுடைய ஆரோக்கியமாகிய சுகம், தேவனுடைய சந்தோஷமாகிய மகிழ்ச்சி, குதூகலம் உங்கள் சிரசின் நிலை வந்து தங்கும். அல்லேலூயா! ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். புது சிருஷ்டியாய் மாறுவதுதான் பெரிய காரியம். சிலுவையினால நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பம் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள் புதுப்பிக்கப்படுகிறது. அநேகர் இந்த ரட்சிப்புக்காக, இந்த பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள், ஓடுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், சகாயம் பண்ணுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். மற்றவர்களை, நம்முடைய பிள்ளைகளை புதுப்பிக்க ஆண்டவர் வழிவகை செய்ய போகிறார். அல்லேலூயா! ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார், உங்களை புதிதாய் மாற்றுவார். வாழ்க்கையில பரலோகத்தின் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும், பரலோகத்துல 3 விஷயம் கிடைக்கும். என்னெல்லாம் கிடைக்கும்? நோயே வராது, எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்போம். எப்பவும் கஷ்டமே போராட்டமே வராது, சமாதானமா, யாருக்கிட்டையும் சண்டையே இருக்காது, சமாதானமா இருப்போம். எப்பவும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு சந்தோஷமாவே இருக்கும். அல்லேலூயா! அதை தேவன் நமக்கு இந்த பூமியில ட்ரைனிங் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! ஆரோக்கியமா இருப்பதற்கு ஜெபம், ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருப்பதற்கு பாடல்கள், சமாதானமா இருப்பதற்கு கர்த்தருடைய வேதம், இந்த காரியங்களை வைத்து தேவன் நம்மை பரிசுத்தமாய், மேன்மையாய், மகிமையாய் நடத்துகிறார். அல்லேலூயா! இப்போ நம்ம புதுப்பிக்கப்படலை, புதுசாக்கப்படலை, புது சிருஷ்டியே காரியம், இந்த பெரிய காரியம் நமக்கு நடக்கலைன்னு சொன்னால் நம்ம நரகத்தின் பங்காளிகள். அது நம் பிசாசு நம்மளை விடவே விடாது. ஆனால் புதுப்பிக்கப்பட்டால் இயேசு நமக்கு துணையாக இருப்பார். இப்படி தூதர்கள் நடத்துவார்கள், இந்த பூமியில் பாதுகாப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, மறுமையிலும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா! நாம் புதுப்பிக்கப்படுவது சிலுவையின் வழியாக தான். ஞானஸ்நானம் எடுக்கிறது சிலுவையில், ஸ்தோத்திரம், அடிக்கப்படுகிறோம். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து விடுகிறார். அதற்கு பின்புதான் பூமியில கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க. அதே மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் நாம் சிலுவையில் பாவத்துக்கு செத்து விடுகிறோம், நீதிக்கு பிழைக்கிறோம். பாவ மனிதன் ஞானஸ்தானத்தினால் அடக்கம் பண்ணப்படுகிறார், நீதிக்குரிய மனிதன் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறார்.
இந்த ஞானஸ்தானத்தை எடுத்த 2 பேரும் புது சிருஷ்டி. அல்லேலூயா. இவர்கள் நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய மத்தியில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் மத்தியில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. எல்லாரும் புது சிருஷ்டியாய் மாறணும். எல்லாரும் புதிதானவர்களாய் மாறணும். எல்லாரும் ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தணும். ஒவ்வொருவரும் 2 பேரை கூட்டிகிட்டு வரணும், ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கு சத்தியம் சொல்லி அவர்களை வழி நடத்தணும். தேவன் இந்த அனுபவத்துக்குள்ள மாற்றுவது தான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. புதிதாய் அந்த முதல் வசனத்தை வாசிப்போம். புது சிருஷ்டியே காரியம். வசனத்தை வாசிங்க. கலாத்தியரில் சோத்திரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புது சிருஷ்டியே காரியம். அந்த புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவது தான் பெரிய காரியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். புது சிருஷ்டியாய் மாற்றி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். வாசிங்க. இயேசுவுக்குள் விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் நம்ம எப்பவும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடணும். புதிதாகவே வச்சுக்கிடணும். புதுசாக மனசை வச்சுக்கிடணும். பாரத்தினால நிரப்பி கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கண்ணீர் வச்சுக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு அவர் மேலே வச்சிருங்க. அல்லேலூயா. எப்பவுமே புதுதாக பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கும். பிள்ளைகள்லாம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். கவலையே தெரியாது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் ஆகணும்னு இயேசு சொல்கிறார். சிறு பிள்ளைகள் போல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். ஃப்ரீயாக வச்சுக்காங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். பிள்ளைகளெல்லாம் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். பரலோகத்துக்கு நாம் தகுதியுடையவர்களாய் தேவன் தினந்தோறும் நம்மை நடத்துவார். அந்த பணியிலே நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே செயல்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே நம்ம இருக்க மாட்டோம். நாளுக்கு நாள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். பரிசுத்தம் நமக்குள்ள பெருகும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அநேக புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். புதிய ஆசீர்வாதங்களை தருவார். அவர் பெருக பண்ணுவார். அவர் வேலி அடைச்சிருக்கிறது எதுக்குன்னா நம்மளை பாதுகாக்கிறது தான். சுற்றிலும் வேலி அடைத்து கையின் கிரிகளை ஆசீர்வதித்து தேசத்தில் சம்பத்தை பெருக பண்ணுவார். சந்ததியை பெருக பண்ணுவார். ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். இன்மைக்குரிய மறுமைக்குரிய சகல காரியங்களிலும் பெருக பண்ணுவார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயமுறை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயமுறை செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் நிந்திக்கப்படுகிறார்கள், நிந்தனைகள் மாறட்டும். தூசிக்கப்படுகிறார்கள், தூஷணங்கள் மாறட்டும். பாரத்தை சுமக்கிறார்கள், பாரம் நீக்கப்பட்டு ஆறுதல் பெறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், துன்பங்கள் நீங்கி ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அதற்காகவே நீ சிலுவையை சுமந்தீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை ஆறுதலையும் கட்டளையிடும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சபையை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களை, கலாம் அவர்களை, பிள்ளைகளை, ஆண்டவர் விசுவாச மக்கள் யாவரையும், உடன் ஊழியர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சபைக்கு தேவையான அனைத்தையும் தாரும். ஆண்டவரே, சபைக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவையோ அத்தனையும் தாரும். சபைக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் தாரும். ஆண்டவரே,
சபையை நீர் கண்ணோக்கி பாரும். புதிய புதிய ஆத்துமாக்களை தாரும். இந்த இடத்துல நிறைய புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் ஆண்டவரே. முதலாவது ஆராதனையில் மந்திரி ஞானஸ்தானம் பெற்றது போல இந்த இடத்துல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அமைச்சர்கள் வந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும்படியாக என்னுடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அற்புதங்களை, அதிசயங்களை தினந்தோறும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக. இன்றைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நோய்கள், பலகீனங்கள் நீங்குவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் நீங்குவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரை வருமான குறைவுகள் நீங்குவதாக, வறட்சி நீங்குவதாக, இல்லாமை நீங்குவதாக. ஆண்டவரை கவலை பாரங்கள் நீங்குவதாக. என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமணம் நடக்க வேண்டிய இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரை பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல சந்ததியை, பிள்ளை செல்வங்களை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பீராக. அதிக வருமானம் இல்லாதவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுப்பீராக. நோயிலே பாடுபட்டு தவிக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் சுகமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சௌக்கியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சபையின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு நன்மை ஏராளமாக கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். கூட பேசினதுக்காக கர்த்தர் நல்லவர். அவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்புவாராக. தேவனுடைய வார்த்தையை கொடுத்த பெருமையான ராஜையா அம்மாவையோடு